ஹாய் கைஸ். நம்ம பிளாக் கலர் பேரும் ப்ரீட் ஆகிட்டு இது விட்டு ஒரு 4 நாள் கிட்ட கழிச்சு தான் இதுலேருந்து ப்ரைஸ் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ப்ரீட் பண்ண ஹெலிகாப்டரில் உள்ள மேலே வந்து தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு. ஒரு 2 நாள் அதிலே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தனியாக மாற்றியாச்சு. எக்கையாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மாற்றியாச்சு. இது கரெக்டாக மாற்றின அன்னைக்கு நான் இதை எடுத்த வீடியோஸ். இதில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருக்குது, நம்ம வளர்க்கும் போது எவ்வளோ வரைக்கும் கொண்டு வரோங்கிற பார்க்குறக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நான் எக்கையாக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த துணியில் வந்து முட்டையோட மஞ்சக்கரை வச்சுட்டு தண்ணிக்குள்ளே முக்கிட்டு இப்படி அமுக்கி பிழிஞ்சு விட்டால் போதும். அதில் வந்து இந்த ஒயிட் கலரில் வருதுல்ல, அதான் எக்கையாக்கு. அதை சாப்பிட்டே வளர்ந்துடும். இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். இந்த மாதிரி கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து வாட்டர் பொல்யூட் ஆகாது. அதனால் இப்படி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 8 நாள் கிட்ட கழிச்சு ப்ரைஸு நானே வீடியோ எடுக்கும்போது பார்த்தா நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. முதல் நாள் எடுக்கும்போது இப்போ உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அதாவது கவுண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருந்துச்சி. என்னடா இப்படி இருக்கேடான்னு சொல்லி பார்த்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் மறுநாள் காலையில் இதை எடுத்து பார்க்கும்போது பார்த்தா எல்லா ப்ரைஸுமே செத்துட்டு. என்ன காரணம்னே தெரில. ஓவர் ஃபீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி தான் அந்த இதுக்கும் ஃபீட் பண்ணேன். ஆனால் அதில் எல்லா குட்டியும் அலைவாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு குட்டியுமே மிஞ்சலை. பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு.